நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 இச்சொல்லுக்குரிய இருபொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நதி எண். அடுத்து பாருங்கள். ஸோ அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. அடுத்து பாருங்கள். பொருத்தமான இணைப்புச் சொல் வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரிங்களா. ஸோ மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை சரிங்களா. ஸோ எனவே தான் வந்து இணைப்புச் சொல் அதுதான் வந்து சரியாக இருக்குது ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். பொருத்தமான இணைப்புச் சொல் தான் வந்து கேட்குறாங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அதுதான் வந்து ஆன்சராக வரணும் ஆப்ஷன் டி. அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஸோ அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான இணைப்புச்சொல் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். சரியான வினைச்சொல் வந்து கேட்குறாங்க. அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் வந்து யார் சரிங்களா. அதுதான் சரியான வினாச்சொல் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். வினாச்சொல் கேட்குறாங்க. ஐம்பெரு காப்பியங்கள் யாவை ஆப்ஷன் சி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான வினாச்சொல். அடுத்து பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம் டேஷ் சரியான சொல் கேட்குறாங்க. சிங்கம் பார்த்திங்கன்னா முழங்கும் ஆப்ஷன் பி. பொருத்தமான மரபு சொல் கேட்குறாங்க. ஆடு டேஷ் வருகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். சொற்களை இணைத்து புதுச்சொல் உருவாக்கம். புலியின் இளமை பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புலிப்பரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்தியா வந்தாயா இதுதான் பார்த்திங்கன்னா சரியானது. அடுத்து பாருங்கள். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வாசல். அடுத்து பாருங்கள். ஒரு பத்தி படித்து அந்த பத்தியிலேருந்து வந்து ஆன்சர் வந்து நம்ம பண்ணணும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்குது. இது ஒன்ஸ் நீங்கள் அதை பாஸ் பண்ணி அந்த பேராகிராஃப் வந்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாத்தா. அடுத்து பாருங்கள். தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் வந்து என்ன. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செவலை. அடுத்து பாருங்கள். முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொங்கல். அடுத்து பாருங்கள். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காய்கறிகள். அடுத்து பாருங்கள். செவலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ செவலைன்னா வந்து காளை. அடுத்து பாருங்கள். சொல் பொருள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி குருளைன்னா குட்டி, கல்னா வந்து மலை, மல்லல்னா வந்து வளம், செருன்னா வயல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். சொல் பொருள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மட்டுன்னா அளவு, வையம்னா வந்து உலகம், பேணினா பாதுகாத்தல், நித்தம்னா நாள்தோறும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். சொல் பொருள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கருணைனா வந்து இரக்கம், மாரின்னா வந்து மலை, பூதளம்னா உலகம், கும்மின்னா வயிறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். பின்வரும் நோட்டில் சரியான இணைப்புகளை குறிப்பிடுக. இதில் வந்து எது சரியாக மேட்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புல் புற்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள். இதுதான் பார்த்திங்கன்னா சரியாக வந்து மேட்சாக இருக்குது. அடுத்து பாருங்கள். காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து எது காரணப்பெயர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நாற்காலி தான் வந்து காரணப்பெயர். அடுத்து பாருங்கள். கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நடுக்கல். அடுத்து பாருங்கள். கலைச்சொல் கேட்குறாங்க. மீடியா. ஸோ மீடியானா வந்து ஊடகம் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். வலுவு சொல்லற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஊசியில் நூலை கோத்தான். அடுத்து பாருங்கள். வலுவற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன். பொருந்தும் இணையை காண்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதான் வந்து சரியாக இருக்குது. பிளம்னா வந்து மலை குகை. அடுத்து வரும் பொருந்தாத சொல் கேட்குறாங்க.
இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மா. சரிங்களா. உம்மு ஐ மற்றும் வந்து இடைச்சொல், டி வந்து இந்த மா வந்து இடைச்சொல் அல்ல. பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ, பாட்டு இருக்கும். அடுத்து பாருங்கள், குடந்தை என்பதன் மறு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கும்பகோணம் தான் வந்து குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான ஊர் பெயரின் மறு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது தப்பாக மேட்ச் ஆயிருன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதுதான் வந்து தப்பாக மேட்ச் ஆயிருக்கு. புதுகை வராது, புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். புதுக்கோட்டைக்கு தான் பார்த்திங்கன்னா புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சரியான ஊர் பெயரின் மறு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகப்பட்டினம், நாகை. அடுத்து பாருங்கள், கான்வர்சேஷன் என்பது வந்து என்ன கலைச்சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரையாடல். அடுத்து பாருங்கள், ஃபிலாசபர் என்பவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மெய்யியலாளர். ஃபிலாசபர்னால் மெய்யியலாளர். அடுத்து பாருங்கள், நிலவும் வானும் போல இவ்வோமை கூறும் பொருள் விளக்கம் இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒற்றுமை. அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பாருங்கள், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து எது தன்வினை வாக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான், மாணவன் மனம் திருந்தினான். அதுதான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போல, தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்கு சரியான வினா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் பி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு நான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. மணிமேகலை மணிபல்லவத்தீவிற்கு சென்றாள். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விளையும் பெயர் முளையிலே வந்து தெரியும். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கல்லாமையை இல்லாமையாக்குவோம். அடுத்து பாருங்கள், வா என்ற வேர்ச்சொல்லின் விளையாளனையும் பெயர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வந்தவர். அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அழைத்தல். இப்போ வேர்ச்சொல் வந்து வினையச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பெரு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெற்று. வருக வேர்ச்சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வா. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதுதான் சரியாக இருக்குது. ஒலின்னா வந்து வெளிச்சம். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நேர் விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடுவேன், அது வந்து சரியாக இருக்குது. உற்றது உரைத்தல் விடை வந்து கால் வலிக்கும், அது வந்து தப்பாக இருக்கு. ஏவல் விடை வந்து நீயே செய், அது வந்து சரியாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கணினி. அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. வாலண்டியர்னால் தன்னார்வலர், சோசியல் ரிஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி, என்டர்பிரனர் தொழில் முனைவோர், ஃபாரினர்னால் வெளிநாட்டவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.